இந்த நிகழ்ச்சியினூடாக நான் பரிமாறிக்கொள்கிற விஷயம் முக்கியமானது. தமிழ் மொழி பற்றியதும் தமிழருடைய வாழ்வு பண்பாடு சார்ந்த விடயங்கள், தமிழ் மொழியினுடைய தோற்றம் வரலாறு இலக்கியம் சார்ந்த விடயங்கள்னு சொல்லி தமிழ் மொழி சார்ந்து பல பரப்புகளை நாங்கள் இங்கே பேசிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த பேசிக்கொள்வதாக நாங்கள் இதில் இந்த களத்தை உருவாக்கி இருக்கிறோம். காலப்போக்கில் உங்களுடைய கேள்விகளுக்கு ஏற்ற வகையில் அது மாறிக்கொண்டு போகும். சரிதானே? முதல்ல நாங்கள் ஒரு தொடக்க காலத்தில் இருந்து வேறு இப்போ நாங்கள் தமிழ் என்ற ஒரு சொல்லை வச்சுக்கொண்டு தொடங்கும். சரி, தமிழ் என்ற சொல் நாங்கள் பேசுகிற மொழியினுடைய சொல்லாக இருக்கிறது. எங்களுடைய நாங்கள் பேசுகிற மொழியின் பெயர் தமிழ் என்பது. இந்த தமிழ் என்கின்ற மொழியை பேசுவதனால் தமிழ் பேசுகின்றவர்கள் தமிழர்கள் என்று அழைக்கப்பட்டார். என்ன அழகு என்று சொல்லி சொன்னால், இந்த மொழி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால உருவாக்கப்பட்ட போது அவங்க பெயரை வச்சுட்டு உருவாக்கல. எந்த மொழியுமே அப்படித்தான், ஒரு பெயரை வச்சு உருவாகிறது இல்லை. ஒரு மொழி உருவான பிறகு அந்த மொழி பயன்பாட்டுக்கு வருகிற போது அந்த மொழியை பேசுகிறவர்களும் சரி, அல்லது அந்த மொழி தொடர்பாக பிற மொழி தொடர்பாக அந்த மொழியையும் மொழி பேசுகின்ற இனத்தையும் அழைக்க விரும்புகிற பிற இனங்கள் தான் கூடுதலாக பெயர் வைப்பார்கள். எனக்கு ஒரு பெயர் இருக்கு விவேகானந்தன் என்று சொல்லி சொன்னால், அந்த பெயர் மற்றவர்கள் என்னை குறிப்பிடுவதற்கும் அழைப்பதற்கும் தான் அதிகமாக பயன்படும். நானே சொல்லிக்கொண்டு தெரிகிறது இல்லை என் பேர் என்னன்றது. அதே போல ஒரு இனம் பேசுகிற மொழியினுடைய பெயராகட்டும் அல்லது அந்த இனத்தினுடைய பெயராகட்டும் பெரிதும் பிற இனத்தவர்களால் தான் கூட அது வைக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கலாம் என்றது முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் தெலுங்கு என்று சொல்லி சொன்னால், அந்த தெலுங்கு என்ற அந்த சொல் தெலுங்கு மொழி பேசுகிற போது அந்த மக்களும் அந்த அவர் பேசுகின்ற மொழிக்கான பெயராகவும் அது இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது காலகட்டத்தில் உருவாகி இருக்கு. அதே போல தமிழ் என்கின்ற எங்களுடைய இந்த சொல்லும் தொடக்கத்தில் அந்த மொழி பயன்பாடு வந்த பிறகு காலகட்டத்தில் தான் பிற இனங்கள் எங்களை அழைக்க கருதியதாலேயோ அல்லது எங்களை சார்ந்தவர்கள் ஒரு பெயரை வைத்திருக்கலாம். சரி, நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, நல்ல எக்ஸாம்பிள். சரி, உங்களுக்கு இப்போ நாங்கள் எங்களுடைய தென்னிந்திய மொழிகளை, அதாவது இந்தியாவிலே பேசப்படுகின்ற தென்னிந்திய மொழிகளை திராவிட மொழி குடும்பம் என்று அழைக்கிற சரி ஒரு வழக்கம் இருக்கு. திராவிட மொழி குடும்பம், அது ஒரு ஃபேமிலி, லாங்குவேஜ் ஃபேமிலி. அதுக்குள்ள தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு அந்த 5 பேசப்படுகிற மொழிகளும், அதை விட இன்னும் பயன்பாட்டில் மிக குறைஞ்ச இன்னும் ஒரு 18-20 மொழிகளும் இந்த திராவிட மொழி குடும்பத்துக்குள்ள வரும். சரி, அப்போ இந்த திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லுமே, இந்த திராவிடம் என்ற சொல் எப்படி வந்தது? இது முக்கியமான கேள்வி. திராவிடம் என்ற சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஏன் அந்த பெயர் வந்தது? இன்றைக்கு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறி இருக்கு. திராவிடம், நாங்கள் திராவிடர்கள் அல்ல என்று சொல்லி தமிழ்நாட்டில் சீமானும், நாங்கள் திராவிட இனம் என்று வைகோவும் சண்டை பிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கு திராவிடம் என்ற சொல் மிக பெரிதாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திராவிடம் என்ற சொல்லை வைத்தவர்கள் யார்? இது ஏன் உருவானது? நல்ல உதாரணம். திராவிடம் என்ற சொல் ஒரு ஆங்கிலேயரால் தான் வைக்கப்பட்டது. அவருடைய பேருக்கு சட்ட ஞாபகம் இல்லை. இதில் PD சீனிவாச ஐயங்கார் அதை குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய புத்தகத்தில், அவருடைய தமிழர் வரலாறு என்ற புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். PD சீனிவாச ஐயங்கார் என்ற புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தில் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த தமிழ் என்ற சொல்லை பிற இனத்தவர்கள் தமிழ் என்று உச்சரிக்கிறது கஷ்டம். குறிப்பாக மேற்குலகத்தவர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் அல்லது கிரேக்கர்கள், இத்தாலியர்கள் என்று அந்த ஐரோப்பியாவில் வாழுகின்றவர்களுக்கு தானா வராது. அவர்கள் டேமில், அந்த தானாக போல ட்ராதான் சொல்லிவிடும். அப்போ டேமில், அங்கே டி வந்து டி டிராவல், டேமில் என்ன சொல்லிவிடும். அப்போ அவன் தானா வராது. இப்போ இவர்கள் தமிழ் என்றதை சொல்ல முடியாத நிலையிலே அவர்கள் தமிழ், ட்ரமிழ், ட்ரமிட், ட்ரமிழ், த்ரவித், திராவித், திராவிடம் என்று வந்ததாக இந்த சீனிவாச ஐயங்காரம் எழுதியிருக்கிறார். அதே போல காடுவெல் என்ற அறிஞரும் அதை எழுதியிருக்கிறார். 2 இடமும் எழுதியிருக்கணும்.
தமிழ் என்ற சொல்லுதான், தமிழ் என்ற சொல் அதை பிற மொழி மக்கள் அதை அழைக்கிற போது அந்த தமிழ் 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 திரவிட் திரவிட் திராவிட் திராவிடம் என்று வந்தேன்னு சொல்லி, அவை திராவிடம் என்ற சொல் எப்படி வந்ததென்றால் தமிழர்களை அழைக்க முற்பட்ட ஆங்கிலேயரால் வைக்கப்பட்ட சொல். சரியா? அதே போல இந்த தமிழ் என்ற சொல்லும் அந்த தொடக்க காலத்திலே எமது இனத்துக்காக வைக்கப்பட்ட ஒரு பெயராக இருந்தது தமிழ். இந்த தமிழ் என்ற அந்த சொல்லுக்கு நான் நிறைய பொருள் சொல்றோம். இனிமை என்று சொல்லுகிறோம், அழகு என்று சொல்லுகின்றோம், உயர்ந்தது என்று சொல்லுகின்றோம், நீடு வாழும் தன்மை கொண்டது என்று சொல்லுகிறோம். இப்படியெல்லாம் அந்த தமிழ் என்ற சொல்லுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, நிறைய விஷயங்கள் தமிழ் என்ற சொல்லுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த தமிழ் என்ற சொல்லினுடைய அழகு என்னென்றால், பொதுவாக தமிழில் உங்களுக்கு மெய்யெழுத்துக்கள் 3 வகையான மெய்யெழுத்துகள் இருக்கு. அதாவது அவங்களுடைய கான்சனன்ட் சொல்லப்படுகின்ற மெய்யெழுத்துக்கள் 3 வகை. ஒன்று மெல்லினம், இடையினம், வல்லினம். பின் அந்த மூன்று விதமான ஒலிகள் இசையில் எப்படி அந்த ஆரோகண அவரோகத்தில் இசை எழும்பி இறங்கி வருமோ, அதே போல இந்த 3 ஒலிகளுமே மொழியினுடைய இசைக்கு, மொழியினுடைய ஓசைக்கு இசை போல் அழகு கொடுப்பது இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம். சரிதானே? அப்ப இந்த வல்லினம், மெல்லினம், இடையினம் என்ற 3 ஓசைகளும் எந்த சொல்லுல கலந்து வருகிறதோ அந்த சொல் இனிமையானது, உறுதியானது என்ற ஒரு கருத்து இருக்கு. சரியா? தமிழ் என்று சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் த வல்லினம், மீ மெல்லினம், இல் இடையினம், தமிழ். அவை 3 இனங்களிலே இருந்தும், அதாவது தமிழ் மொழியோட ஓசை மெல்லினம், இடையினம், வல்லினம். சரியா? மென்மையான ஓசை என்று சொன்னால் இப்ப உங்களுக்கு நமன சாஃப்ட் சவுண்ட், மென்மையான ஓசை. கசட்ட தவற கசட தவற அடிக்கிற மாதிரி இருக்கு சத்தம். கசட்ட தவற டப் சவுண்ட். ஜரல வளல அது மெல்லினம், அது மென்மையாக இருக்கு. அப்ப இந்த 3 ஓசைகள்ல இருந்தும் ஒவ்வொரு ஒலியை எடுத்து தமிழ் என்கின்ற சொல் உருவாக்கப்பட்டது. இப்ப உலகிலேயே தோன்றிய எத்தனையோ மொழிகள் அழிஞ்சு போயிட்டு, சரியா? எத்தனையோ மொழிகள் எழுத்துல மட்டும் இருக்கு. உலகிலே பேசப்படுகின்ற மிக தொன்மையான மொழிகளிலே முதல் மொழி, கவனிச்சு கொள்ளுங்க, இன்றும் உயிரோடு வாழ்கின்ற மொழிகளிலே மிக தொன்மையான மொழி தமிழ் என்று பல இடங்களில் நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கு. அப்ப அந்த சொல்லினுடைய அந்த உறுதியும் அழகும் அதனுடைய இறுக்கமான கட்டுமானத்துக்கு இந்த ஒளியமைப்பு காரணம். இந்த பெயரை யார் வச்சாங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த பெயர் தமிழ் மொழி நீண்டு நிலைத்து வாழ்றதுக்கான ஒரு அழகான ஒரு உறுதித்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. சரியா? அதோட பொதுவாக பாருங்க, இந்த உலகத்திலே நிறைய விஷயங்களை மக்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அதான் உண்மை, கண்டுபிடிக்கிறார்கள். நிலத்துக்கு கீழே உலோகம் இருந்தது, மெட்டல்ஸ், அதை கண்டுபிடிச்சாங்க. நிலத்துக்கு கீழே எரிபொருள் இருந்தது, கண்டுபிடிச்சாங்க. மின்சாரம் எங்கேயோ வானத்துல அது எங்களுடைய மின்னலாக இருந்திருக்கு, அதை கண்டுபிடிச்சாங்க. அவை நிறைய விஷயங்கள் உலகத்திலே கண்டுபிடிக்கப்படுவது. ஆனால் உலகத்திலே மனிதனால் உருவாக்கப்படுற விஷயங்கள் மிக குறைவு. உலகத்திலேயே மனுஷனால உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த பொருள் என்னன்னு சொல்லி சொன்னால் மொழி. மொழி ஒவ்வொரு இனமும் தனக்குத்தானே உருவாக்கி கொண்ட ஒரு அருமையான தொடர்பாடல் கருவி. தமிழர்கள் தங்களுக்கு என்றே உருவாக்கி கொண்ட ஒரு தொடர்பாடல் கருவி, மிக உயர்ந்த மிக சிறந்த தொடர்பாடல் கருவி மொழி. ஒவ்வொரு இனமும், அது ஆங்கில இனமாகட்டும், ஆங்கில இனமாக இருந்தாலும் அவர்கள் ஆங்கிலத்தை உருவாக்கினார்கள், அது அவர்களுக்குரிய தொடர்பாடல் கருவி. அவை ஒவ்வொரு இனமும் தாங்கள் தொடர்பு கொள்வதற்கு ஒரு மொழியை உருவாக்கினார்கள். அவருடைய தேவைகளுக்கு ஏற்ப, அவருடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப அந்த மொழியை வடிவமைத்து அந்த மொழியை அவர்கள் செம்மையாக்கி கொண்டு வந்தார். அதான் மிக முக்கியமா. சரி, ஆகவே தமிழர்கள், அதாவது தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது இலக்கணம் தோன்றி இதற்குரிய 3000 ஆண்டுகள். சரி, 3000 ஆண்டுகள். அந்த 3000 ஆண்டுகளுக்கு முதலிலேயே பல ஆயிரம் ஆண்டுகள் தமிழ் மொழி இருந்திருக்கிறாங்க. சொல்ல வாருங்க,
சரி, அந்த நேரத்திலேயே தமிழ் மொழியை உருவாக்கி, அதாவது கண்டுபிடித்தல்ல, உருவாக்கி அதற்கு உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து என்கின்ற அடிப்படை ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு எல்லாத்தையும் செய்து அதை மொழி பயன்பாட்டுக்கு கொடுத்த அறிஞர்கள் மிகச் சிறந்த சான்றோளாக இருந்திருக்க வேணும். நிறைய இடங்கள்ல இப்ப சொல்றாங்க, தமிழிலே உள்ள அடிப்படை கட்டமைப்பு நாங்கள் இன்றைக்கும் மாற்ற இல்லை. அதே தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட அதே 12 உயிரெழுத்துகளும் அதே 18 மெய்யெழுத்துகளையும் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியம் சொல்லப்பட்டது. தொல்காப்பியம் சொல்றதுக்கே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கட்டமைப்பு இருந்திருக்கிறது. அப்ப இந்த 12 உயிரையும் 18 மெய்யையும் உருவாக்கி தமிழத்துக்கு கொடுத்த சான்றோருடைய அறிவு திறம் மிகச் சிறப்பானதாக சொல்லப்படுது. ஏன்னா அது இந்த காரணம் என்ன சொன்னால், எப்பயுமே ஒரு வீடு மிகச் சிறப்பாக நீண்ட காலத்துக்கு நிக்கோணமாக இருந்தால் அதனுடைய அத்திவாரம் நல்லா இருக்கும். சரி, அந்த அத்திவாரம் பண்றது எங்களுடைய மொழியினுடைய கட்டமைப்பு தான். எத்தனையோ மொழிகள் கணனி பயன்பாட்டுக்கு இன்னமும் இசைஞ்சு வர முடியாம இருக்கு. தமிழ் மொழி எங்களுக்கு 247 ஒலிகளை நாங்கள் கொண்டிருந்தாலும், அடிப்படை ஒலிகள் 30, 247 எழுத்துக்களை நாங்கள் கொண்டிருந்தாலும் அதை எந்த சிக்கலும் இல்லாமல் நாங்கள் கணனியிலே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முதலே அந்த மொழி கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அப்ப இந்த 247 எழுத்து என்ற விஷயத்தை நாங்கள் கீபோர்டில் பயன்படுத்தலாம். அப்ப இந்த கட்டமைப்பை உருவாக்கணும் மிக முக்கியமானது. எத்தனையோ மொழிகள் மாறிக்கொண்டு வருகிறது. எனக்கு தெரிஞ்சு மாண்ட்ரின், சீன மக்கள் பேசுகின்ற மிக முதன்மையான மொழி மாண்ட்ரின். இந்த மாண்ட்ரின் மொழி இன்றைக்கு சிம்பிளிஃபைடு இன்னும் ஒரு வேர்ஷனை கொண்டு வருது. மாண்ட்ரின் ட்ரெடிஷனல், மாண்ட்ரின் சிம்பிளிஃபைடு. ஏன்னா அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய அந்த 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 சீன மொழி இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்த முடியாது. அதாவது சீனர்களால் பயன்படுத்த முடியாது இருக்கு. அதனால தான் ட்ரெடிஷனல் என்கின்ற ஒரு பழைய மொழி வழக்கையும் புதுசாக சிம்பிளிஃபைட் என்ற மொழி வழக்கையும் வச்சிருக்காங்க. அந்த பழைய மொழி இன்றைக்கு பயன்படுத்த முடியாது. அதில் எழுத்துகள் மாறி இருக்கு, அடிப்படை ஓசைகள் கிடக்க எழுத்துகள் மாறி இருக்கு. ஏன் சமஸ்கிருதம் என்கின்ற மொழியிலிருந்து ஹிந்தி ஏன் வர வேணும்? லத்தீன் மொழி ஒரு இறந்த மொழியாக போய் லத்தீன்லேருந்து புதிய மொழிகள் வர வேணும். பாலி மொழியை பயன்படுத்தின ஒரிசா மக்களும் சிங்கள மக்களும் தங்களுக்கான ஒரிசா மொழியையும் பாலி சிங்கள மொழியையும் ஏன் புதுசாக உருவாக்க வேணும்? ஏனென்றால் கால ஓட்டத்துக்கு ஏற்ப அந்த மொழிகள் எல்லாம் பயன்படுத்த முடியாம போயிடும். புதிய புதிய மாற்றங்களுக்கு வளைஞ்சு கொடுக்க முடியாம போயிடும். இன்னைக்கு நாங்கள் சொல்றோம் ஸ்டேல் என்ற நாடு 2000 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு இருந்த யூத மக்கள் திருப்பியும் ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு போய் 60 ஆண்டுக்கு முன்னுக்கு போய் இப்ப ஸ்டேல் என்ற நாட்டை உருவாக்கின பிறகு புதுசா சொல்றாங்க, நாங்கள் ஹீப்ரு மொழியை கொண்டு வந்துட்டோம், ஹீப்ரு மொழியை கடையில் எல்லா போர்ட்லையும் எழுதி இருக்கிறோம், ஹீப்ரு மொழியை பயன்படுத்துறோம். ஆனால் அந்த பழைய ஹீப்ரு வேற, புது ஹீப்ரு வேற. தெரியும், அந்த பழைய ஹீப்ரு என்ற மொழியை அடிப்படையாக வச்சு புது மொழியை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பழைய ஹீப்ரு மொழியை பயன்படுத்த முடியாது. ஆனால் தமிழ் மொழி இன்றைக்கும் நாங்கள் அன்று பயன்படுத்திய அதே எழுத்துக்களையும் அதே சொற்களையும் வைத்திருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 60-40-50 விதமான புதிய சொற்களை சேர்த்திருக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மூங்கில் நாங்கள் இப்போ பயன்படுத்துகிறோம். அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது வேய் என்ற சொல். வேய் என்ன மூங்கில். அந்த காலத்தில் ஒரு சபைக்கு சொல்லப்பட்ட சொல் கூடல். கூடல் என்று சொல்லப்பட்டது. சரியா, அவை என்று சொல்லப்பட்டது கூடல். சரியா, மதுரை கூடல், மதுரையினுடைய சங்கம், மதுரை சங்கம். அந்த கூடல் என்றது இப்ப இல்லை என்றாலும் நாங்கள் சங்கம் என்ற சொல்ல பயன்படுத்துறோம். சரியா, இப்ப நாங்கள் புதிய சொற்களை உள்வாங்கி இருக்கிறோம், ஆனா பழைய சொற்கள் அப்படியே இருக்குது. சரியா, இப்ப என்றபடியினால தமிழ் மொழி அன்றும் இன்றும் ஒரே கட்டமைப்போடு இதற்குரிய ஒரே மொழி பயன்பாட்டோடு இருக்கு. செம்மொழி என்ற தகுதியை தமிழுக்கு கொடுக்கிற போது அவள் கருத்தில் கொண்ட விஷயம் இதான் மிக முக்கியமானது. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு தமிழ் இலக்கியத்தை இன்றும் நாங்கள் வாசிக்கலாம். சற்று ஆழமாக நோக்கினால் நாங்கள் பொருள் விளங்க வாசிக்கலாம். சரியா, இனிய உளவாக இன்னாத கூறல்
கனி இருப்ப காய்கவரம் தற்று. இது திருக்குறள். சரியோ, கொஞ்சம் பொருள் விரிச்சா எல்லாருக்கும் விளங்கும். இனியவை இருக்கிற போது சரியோ, இன்னாத கூறுதல், இனியவை இல்லாதவற்றை கூறுதல், கனி இருக்கும் போது காய்படுங்குவதை போன்றது. அவ்வளவுதான். சரியா, என்னன்றி கொன்றாருக்கும் உய்வு உண்டு, உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. திருக்குறள் எழுதப்பட்டு 2000 வருஷம். சற்று ஆழமாக படித்தால் எங்களுக்கு நல்லா விளங்கு. சங்க இலக்கியங்களும் அப்படித்தான். சரி, ஆகவே இதுதான் மொழியின் சிறப்பு. இவ்வாறு தமிழ் மொழி அன்று ஏதாவது ஏறக்குறைய நாங்கள் வச்சுக்கணும் 4000 ஆண்டு வச்சுக்கணும், 4000 எங்களுக்கு தெரியாது ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய மொழி இன்ற வரைக்கும் அது நீண்டு நிலைச்சி வாரதுக்கான காரணம் நிறைய இருக்கு. அதில் ஒன்று, அன்று பயன்படுத்திய சொற்களை இன்று நாங்கள் பயன்படுத்துகிறோம். சரி சரி, இப்போ நாங்கள் இன்னொரு கேள்விக்கு வேணும். தமிழ் மொழி எப்போது தோன்றி இருக்கு? தமிழ் மொழி தோன்றிய காலம் என்ன? தமிழ் மொழி தோன்றிய காலம் என்ன? எல்லா மொழியினுடைய தோற்றத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. சரியா, ஆனால் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி தோன்றிய காலம் என்ன என்றது அறுதியிட்டு கூற முடியாது. ஆனால் குத்து மதிப்பை நாங்கள் கணிப்பை சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய 2600 ஆண்டுகள் உறுதியாக நிறுவப்பட்டிருக்கு. 2600 ஆண்டுகள் உறுதியாக, அதாவது அறிவியல் ரீதியாக நிறுவப்பட்டிருக்கு. அதாவது கீழடி என்கின்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட உடைஞ்ச சட்டிபானை ஓட்டில் ஆதன் குவீரன் என்று எழுதப்பட்டிருக்கு. சரியா, அதனுடைய காலம் சரி கரெக்டா சொல்றாங்க 2950 சொச்சம், கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகள். இது அறிவியல் ரீதியாக ஆய்வுக்கூடத்தில் அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மட்பாண்டத்தினுடைய வயசை கண்டுபிடிச்சு எழுதப்பட்டது. அப்ப 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சட்டிபானை வீட்டில் பயன்படுத்துகிற சாதாரண மக்கள் தங்களுடைய பாத்திரங்கள்ல ஆதன் குவீரன் என்று பெயரெழுதி வச்சிருக்கிற அளவுக்கு மொழி பயன்பாடு இருந்திருக்கு. இது எங்களுக்கு அறிவியல் ரீதியான ஆதாரம். நாங்கள் இன்னொரு பக்கத்தில் பார்ப்போம். சரி, இன்னொரு பக்கத்தில் பார்ப்போம். இலக்கியங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் பின்னுக்கு போய் பார்ப்போம். இது எங்களுக்கு கியாபே விஸ்வநாதன் தமிழ் மொழி வளர்ச்சி கழகம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் வச்சு நடத்தின ஒரு மிகப்பெரிய தமிழறிஞன் கியாபே விஸ்வநாதன். அவர் சொன்ன விஷயம் தான் இது. என்னன்னா, தொல்காப்பியம் எங்கள்கிட்ட இப்ப இருக்கிற மிக பழைய நூல் தொல்காப்பியம். எங்கள்கிட்ட இருக்கிற மிக பழைய நூல் தொல்காப்பியம். சரி, தொல்காப்பியம் எந்த காலத்துல உருவானது என்றது சம்பந்தமா நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனால் சங்க இலக்கியத்துக்கு முற்பட்டதுன்றது எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. சங்க இலக்கியத்துக்கு முற்பட்டதுதான் தொல்காப்பியம் என்றது. சங்க இலக்கியம் தொகுப்பதற்கு முற்பட்டது. சரி, தொகுக்கிறதுக்கு முற்பட்டது. சரி, அப்ப தொல்காப்பியம் எழுதின தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், அப்படி நான் எங்கட தமிழ சொல்றா இருந்தா, இது ஒன்றும் நான் புதுசா கண்டுபிடிச்சு நான் இந்த இலக்கண விதிகள் எல்லாம் நான் எழுத இல்லை. எனக்கு முன்னுக்கு நிறைய பேர் எழுதி இருக்கிறாங்க. அதை நான் கொப்பி அடிச்சு தான் எழுதினேன். சரியா, நான் அவை எழுதுனதை அங்க எல்லாம் சுட்டு கொண்டு வச்சு உங்களுக்கு தொல்காப்பியம் செய்திருக்கிறேன் என்றதை ஏறக்குறைய 256 இடங்களாக இருக்க வேணும் அவர் குறிப்பிடுறார். என்மனார் புலவர் என்ன, எனக்கு முன்னுக்கு இப்படி சொல்லி இருக்கணும் என்ப என்று சொல்லி இந்த கருத்து எனக்கு முன்னுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி நிறைய இடங்கள்ல குறிப்பிடுறார். அப்ப என்ன அர்த்தம்? தொல்காப்பியம் என்ற முதலாவது இலக்கணம் எங்களுக்கு கிடைச்ச இலக்கணம். அப்படியா கவனிக்கணும், தமிழ்ல தோன்றிய முதல் இலக்கணம் அல்ல, எங்களுக்கு கிடைச்ச முதலாவது இலக்கணம். சரியா, அப்ப அந்த தொல்காப்பியரே சொல்றார், நான் எனக்கு முன்னுக்கு இருந்த இலக்கண புத்தகங்கள்ல இருந்து அங்க சுட்டு இங்க சுட்டு கன விஷயம் கொண்டு திருப்பி எழுதியிருக்கிறேன் என்று அவரே சொல்றார். சரியா, நான் சுட்டேன்னு சொல்லி சொன்னாலும் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், பொதுவாக இலக்கணமோ இலக்கியமோ அங்கு பெற்ற அறிவைத்தான் இங்கேயும் பயன்படுத்திடும். சரியா, இப்போ தொல்காப்பியம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் திருக்குறள்ல உங்களுக்கு இன்பத்துப்பால் கிடையாது. திருக்குறள் படிக்காட்டால் கம்பராமாயணம் எழுதியிருக்க முடியாது. சரி, எழுதியிருக்க முடியாது. இப்ப ஆனவடியினால தொல்காப்பிய இலக்கணம் எழுதுன்னு சொன்னால் அவருக்கு முதல் நிறைய இலக்கண புத்தகங்களை படிச்சிருக்கேன். இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப தொல்காப்பியம் எழுதப்படுவதற்கு முதல்ல நிறைய இலக்கண புத்தகங்கள் இருந்திருக்கின்றன. சரியா, அதை ஒத்துக்கணும் நாங்க. அவரே சொல்றார், நான் அங்க பார்த்துதான் நீங்க எழுதுனார். அப்ப தொல்காப்பியத்துக்கு முதல் நிறைய இலக்கண புத்தகங்கள் இருந்திருக்கின்றன. இலக்கணம் எப்ப வரும்? எல்லா மொழியிலையும் இலக்கணங்கள் எப்ப தோன்றும்?
பொதுவாக இலக்கியம் தோன்றிய பிறகு, அதாவது ஒரு மொழியில லிட்ரேச்சர் இலக்கியம் வந்த பிறகுதான் இலக்கணங்கள் தோன்றும். பொதுவாக பாருங்க, வீதியில போறோம், வீதியில போய்கிட்டு இருக்கும் போது கால் கண்டபடி அடிபடுது, ஆக்சிடென்ட் வருது, அடிபடுது. அதுக்கு பிறகுதான் அதை அப்படிலாம் வடிவா பார்த்து போக்குவரத்து விதிகளை உருவாக்கி ரோட்டுக்கு சிக்னல் எல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி ஒரு இலக்கியம் எழுதப்படுகிற போது அந்த சில ஒழுங்குமுறை எல்லாம் மாறும், ஒழுங்குமுறை எல்லாம் தடுமாறும். பொய்யும் வலுவும் தோன்றிய போது ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. இது தொல்காப்பியம், தொல்காப்பியத்தில் கருது. பொய்யும் வலுவும் தோன்றிய போது ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. அதாவது ஆணும் பெண்ணும் கூடி வாழ்கிற போது அங்கே திருட்டும் பொய்யும் ஏமாற்றமும் வந்த நேரத்தில் கல்யாணம் என்கின்ற திருமணம் என்கின்ற முறையை சமூகம் கொண்டு வந்தது என்று சொல்றார். அது மாதிரி தான் இலக்கியம் எழுதுகிற போது இலக்கியத்தில் வரக்கூடிய பிழைகளையும் தவறுகளையும் கண்ட அறிஞர்கள் இலக்கணம் எழுதினார்கள். இலக்கியம் எழுத போறீங்களா, இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சொல்லண்டா இப்படி, எழுத்தண்டா இப்படி, நீங்கள் என்ன பொருளை வச்சு இலக்கியம் எழுத போறீங்கள், அந்த பொருளை எழுத போறீங்கன்னு சொன்னால் அந்த பொருள் எப்படி இருக்கணும், அகப்பொருள் புறப்பொருள், இப்படியெல்லாம் இலக்கணம் வருது. ஆக தொல்காப்பியத்துக்கு முதல் நிறைய இலக்கண புத்தகம் இருந்திருக்கு. அந்த இலக்கணத்துக்கு முதல் நிறைய இலக்கியங்கள் இருந்திருக்கு. சரி, ஒரு இலக்கியம் எப்ப வரும், ஒரு இலக்கியம் எப்ப தோன்றும்? இலக்கியம் எப்ப தோன்றும் என்றால், ஒரு இலக்கியம் ஒரு மொழி மிக திருத்தமாக எழுதப்பட்ட பிறகுதான் இலக்கியம் தோன்றும். அதாவது ஒரு மொழியினுடைய எழுத்து வடிவம், ஒரு மொழியினுடைய எழுத்து வடிவம், அதாவது பிழையில்லாமல் மிகச்சிறப்பாக கருத்தாளத்தோட ஒரு மொழியை நாங்கள் எழுத பயன்படுத்தலாம் என்ற பிறகுதான் இலக்கியங்கள் தோன்றும். சரிதானே? ஆகவே மொழியிலே எழுதப்படுகிற நிலைமை மிக தெளிவாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் வந்த பிறகுதான் இலக்கியங்கள் தோன்றும். சரிதானே? அப்போ ஒரு மொழி எழுதப்படுவதற்கு முதல்ல அந்த மொழி என்ன செய்யப்பட்டிருக்கணும்? பேசப்பட்டிருக்கணும். மிக நீண்ட காலம் பேசப்பட்ட ஒரு மொழிக்குத்தான் எழுத்துருவம் கிடைக்கும். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மலேசியாவில் மலாய் மொழி பேசப்பட்டு வந்த மொழி. மலாய் மொழி புழக்கத்துக்கு வர முதல் அங்கே ஆங்கிலம் சீனம்னு சொல்லி கன மொழிகளை தான் அந்த மக்கள் பயன்படுத்தினார். உங்களுக்கு தெரியும், பாருங்க, மலாய் நாட்டில் பிரித்தானியர்கள் போய் ஆண்ட போது மலாய் நாட்டில் நிறைய இடங்களில் பெயர் பலகை நட்டாங்க. சரியா? பெயர் பலகை நட்ட போது அங்கே 3 மொழியை தான் பயன்படுத்தினாங்க. ஒன்று ஆங்கில மொழி, 2வது சீன மொழி, 3வது தமிழ் மொழி. சில இடங்களில் தமிழும் இங்கிலீஷும் தான் இருந்தது, மலாயில். என்ன காரணம் என்றால் மலாய் மக்களுக்கு மொழி இல்லை, பேச்சு மொழி இருந்தது, எழுத்து கிடையாது. இப்போ அண்மையில் 25-30 ஆண்டுகளுக்கு முதல் தான் மலாய் மொழி மக்கள் தங்களுடைய அந்த ஒலிகளுக்கு ஆங்கில எழுத்துக்களை எடுத்து எழுத்து கொடுத்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ மலாய் மொழி இந்த எழுத்துல எல்லாம் எழுத்து முழுக்க இங்கிலீஷ், ஆங்கில வடிவம், ஆங்கில எழுத்துகள் ABCD என்ற எழுத்துக்கள் தான் பயன்படுத்திருக்காங்க. ஆனால் அந்த உச்சரிப்பு வரையாது. சரி, இதுபோல ஒரு பேச்சு மொழி நீண்ட காலத்துக்கு வந்த பிறகுதான் அந்த பேச்சு மொழிக்கு எழுத்து வடிவம் கொடுப்பாங்க. சரியா? இப்போ நாங்கள் பின்னால் போவோம். தொல்காப்பியம் ஏறக்குரிய 3000 ஆண்டு பழைய மொழி. சரி, தொல்காப்பியத்துக்கு முதல்ல நிறைய இலக்கணங்கள் இருந்திருக்கு. அந்த இலக்கணங்களுக்கு முதல்ல நிறைய இலக்கியங்கள் இருந்திருக்கு. அந்த இலக்கியத்துக்கு முதல்ல எமது மொழி மிக அழகாக எழுதப்படுகின்ற ஆற்றலை பெற்றிருக்க வேணும். எழுதப்படுகின்ற ஆற்றலுக்கு முதல்ல அந்த மொழி மிக சிறப்பாக பேசப்பட்டிருக்க வேணும். அப்ப தமிழ் மொழி தோன்றிய காலம் எங்க போறோம் நாங்க? சரியா? எங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்கிறது. எங்களுக்கு தொல்காப்பியம் 3000 ஆண்டு. 3000 ஆண்டுக்கு முதல்ல இலக்கணம், இலக்கியம், எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு அப்படியே பின்னுக்கு போகுது. எங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது எவ்வளவு காலம்னு சொல்லி. இதனால தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்து தமிழ்னு சொல்லி முடிச்சுட்டு விட்டாங்க. அதோட ஆராய்ச்சி முடிஞ்சு போச்சு. தமிழ் தோன்றிய காலம் தெரியாது. சரியா? தமிழ் மிகச்சிறந்த பழைய மொழி என்பதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் விடவில்லை. சரி, இது தமிழுடைய ஒரு பழமைக்கு சொல்ல, தமிழுடைய மிக சிறந்த பழமைக்கு சொல்ல முடியும். இப்போ உலகத்தில் நாங்கள் மட்டுமில்லை, உலகத்திலேயே வாழ்கின்ற பல மொழியியல் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம் இதுதான். தமிழ் உலகிலே உள்ள தொன்மையான மொழிகளில் ஒன்று. தமிழ் மிக இலக்கிய வளம் சிறந்த மொழி, மிக பழமையான மொழி, மிகச்சிறந்த பண்பாட்டு மொழி, இப்படிலாம் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. தமிழ் சார்ந்து அண்மையில் வந்த ஒரு ஆங்கில புத்தகம் தமிழ் இஸ் எ பயோகிராஃபி.
தமிழ் இஸ் அ பயோகிராஃபி இந்த புத்தகம் வந்தது. எழுதினவர் ஒரு யூத பேராசிரியர் டேவிட் சுல்மான். யூத பேராசிரியர் டேவிட் சுல்மான் இதை எழுதியிருக்கிறார். இப்போ டேவிட் சுல்மான் இதை எழுதுகிற போது எழுதிங்க கனடாவில் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் கனடாவில் வந்து அந்த புத்தகம் வெளியீடு செய்யப்பட்டது. இப்போ அந்த மேடையில் ஏறும்போது அந்த டேவிட் சுல்மான் சொன்ன விஷயம் இதுதான். தமிழ் நாட் அ லாங்குவேஜ், தமிழ் இஸ் அ கல்ச்சர். தமிழ் நாட் அ லாங்குவேஜ், தமிழ் இஸ் அ கல்ச்சர். தமிழ் ஒரு மொழி அல்ல, தமிழ் ஒரு பண்பாடு. ஒரு மொழியே பண்பாடு ஆகிற சிறப்பு உலகத்தில் எல்லா மொழியும் கிடையாது, எல்லா மொழியும் கிடையாது. இப்போ அந்த அளவுக்கு தமிழ் ஒரு மிக பழமையான மொழி என்றதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. சரி, எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. தமிழுடைய சிறப்புகளை இன்னும் கணக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். தமிழ் இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது, மிக முக்கியமானது என்னென்னால் தமிழை, அதாவது ஒரு மொழியை இலகுவாக அழிக்கலாம், ஒரு மொழியை இலகுவாக அழிக்கலாம். இப்போ நான் எந்த மதமும் இருக்கு மொழியும் இருக்கும்னு சொன்னால் நான் மிக எளிதாக பறிகொடுக்கக்கூடியது மொழி தான். மதம் இருக்கும், மதத்தை லேசில் பறிக்க முடியாது, மதம் இருக்கும். ஆனால் மொழி நாங்கள் இலகுவாக இழந்து விடுவோம், இலகுவாக ஈஸியாக எங்கள்கிட்ட போயிடும். அப்போ தமிழர்கள் இன்றைக்கு கிட்ட 3000 ஆண்டுகளாக தமிழர்கள் சந்தித்த இடர்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் சொல்றது உங்களோட நாட்டை, அதாவது தமிழர்களாண்ட நாட்டை பிடிக்க வர அதிகார போர் மட்டுமல்ல, பண்பாட்டு படையெடுப்புகள், கல்ச்சரல் ஓர், தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட பண்பாட்டு படையெடுப்புகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த பண்பாட்டு படையெடுப்புகளுக்கு ஊடாக இன்ற வரையிலும் மொழியையும் அடையாளத்தையும் இனத்தையும் பேணி வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அது தனியாக நாங்கள் தமிழர்கள் இனத்தினுடைய சிறப்பு என்று எங்களை நாங்களே பாராட்டிக் கொள்ள முடியாது. தமிழ் மொழியினுடைய ஒரு அடிப்படை சிறப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி, முக்கியமாக பாருங்க, நான் சொல்லிக்கொண்டு பாருங்க. இந்த தமிழ் மொழி இன்ற வரைக்கும் நிகழ்ச்சி கொண்டு வாரத்துக்கு நான் சொல்லிக்கொண்டு வாருங்க பாருங்க. இப்போ இதில் பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் மிக அழகாக எழுதியிருக்கிறார். சரி, அதாவது ஒவ்வொரு காலகட்டம், அதாவது உலகளாவிய வகையில் ஒரு வீரயுக காலம் இருந்தது, அதுக்கு பிறகு ஒரு அறநெறி காலம் வந்தது, அதுக்கு பிறகு ஒரு இறைநெறி காலம் வந்தது, அதுக்கு பிறகு ஒரு செந்நெறி காலம் வந்தது, அதுக்கு பிறகு ஒரு கொரணித்துவ ஆட்சி வந்தது. உலகம் முழுவதுமாக உள்ள காலகட்டங்கள் இப்படித்தான் கைலாசபதி பகுக்கிறார். அதாவது ஒன்று வீரயுக காலம், அடுத்தது அறநெறி காலம், அடுத்தது இறைநெறி காலம். சரி, அதுக்கு அடுத்தது ஒரு 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 காப்பி தமிழில் ஒரு காப்பி எழுச்சி காலமாக பார்க்கலாம், அது அங்கேயும் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு செந்நெறி காலம், செந்நெறி காலத்துக்கு அடுத்தது காலனித்துவ ஆட்சி காலம். சரியா, இது வந்து தனியாக தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய ஒழுங்கு, உலகளாவிய ஒழுங்கு. அப்ப இந்த சமூகத்தினுடைய வாழ்வியல் கருப்பொருள் மாறுகிற போது, ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த கருப்பொருளும் மாறுகிற போது அந்த கருப்பொருளை தாங்கி செல்லுகிற வல்லமை, வலிமை சரி எல்லா மொழிக்கும் இருக்காது. இந்த இடங்கள்ல தான் மொழிகள் அடிபடுகிறது. வீரயுக காலம் ஐரோப்பாவில் இருந்த காலத்தில் பெரிதும் பேசப்பட்ட பயன்பாட்டில் இருந்த லத்தீன் மொழி அடுத்த காலகட்டங்களில் கால மாற்றத்துக்கு ஏற்ப தாக்கு பிடிக்க முடியாமல் தான் உடைஞ்சு ஒவ்வொரு மக்களும் ஐரோப்பா பிரிஞ்சு போய்க்குள்ள ஒவ்வொரு மக்களும் லத்தீன் மொழியை தாய்மொழியாக வச்சுக்கொண்டு தங்களுடைய மொழிகளை மாற்றி கொண்டு போகிறாங்க. அங்கே தான் அப்புறம் இங்கிலீஷ் வருது, பிரெஞ்சு வருது, ஜெர்மன் லாங்குவேஜ் வருது, ஒரு மொழியெல்லாம் அங்கே தான் வருது. அதே போல அந்த காலகட்டத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் தான் சமஸ்கிருதம் ஏறக்குறைய 1500 ஆண்டுகளுக்கு முதல் எழுத்து மொழியாக மாறி சமஸ்கிருதம் பேசிய மக்கள் 2ஆக போயினும், ஒன்று இஸ்லாமிய மக்களாக போயினும், ஒன்று ஆரிய மக்களாக இருக்கணும். இருக்கிற காலகட்டங்களுக்குள்ள ஆரிய மக்கள் பேசுறது ஹிந்தி மொழியாகவும், இஸ்லாமியத்துக்கு மாறின மக்கள் பேசுறது உருது மொழியாகவும் 2 வெர்ஷன் எடுக்குது சமஸ்கிருதம். சரி, இப்படி உலக மொழிகள் எல்லாமே மாறிக்கொண்டு வருது. நாங்கள் தமிழை பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் மிக கடுமையான பெரிய இடர்களை எல்லாம் தாங்கி வந்தது. இப்போ உங்களை விட்டு துன்பம் இல்லையாது, சரியோ, பயங்கரமான துன்பம். இன்றைக்கு சங்க காலம் வரைக்கும் தமிழர்கள் தாங்களே ஆண்டாங்க. தமிழர்களுடைய ஆட்சியும் தமிழர்களால் ஆளப்பட்ட நிலம், அவர்கள் பேசிய மொழி தாய்மொழி தமிழ் சரியா இருந்தது, நல்லா போச்சு. அதுக்கு அடுத்த காலகட்டமாக வருகிறது சங்கமருவிய காலம்.
சங்கமருவிய காலம் என்று நாங்கள் வரைக்குள்ள அங்க தமிழருடைய ஆட்சி இல்லாமல் போகுது. தமிழுடைய ஆட்சி இல்லாமல் போகுது. களப்பிரர் என்ற யாரோ ஒரு இனம் தமிழர்களை ஆட்சி செய்ததாக வரலாற்று குறிப்பு இருக்கு. ஆனால் அந்த களப்பிரர் எங்கே இருந்து வந்தாங்க, எந்த நாடு என்றதுக்கு சரியான ஆதாரம் எங்கள்கிட்ட இது வரைக்கும் கிடைக்கல. சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக பழைய இலக்கியங்கள்ல தமிழ் செய்த வேலை என்ன? காதலையும் வீரத்தையும் பாடியது. சரியோ? காதலும் வீரமும் மிக பெருசாக பாடப்பட்டது, மிக சிறப்பாக பாடப்பட்டது. காதலும் வீரமும் மிக அருமையாக சொல்லப்பட்டது. சரி, அப்ப தமிழ் மொழி காதலை மிக அழகாக சொல்லுகிற அந்த தமிழ் மொழி, மிக அழகாக சொல்லுகிற அந்த தமிழ் மொழி, வீரத்தை மிக அழகாக சொன்ன அந்த தமிழ் மொழிக்கு அடுத்த பின்னுக்கு சோதனை வேறு. நான் சங்க உங்களுக்கு இந்த தொடர்ச்சியாக போய்க்குள்ள சங்க இலக்கியங்கள் என்ற பக்கம் வரைக்குள்ள நான் உங்களுக்கு மிக சிறந்த அந்த வீரம் சார்ந்த பாடல்களையும் இந்த கால சார்ந்த பாடல்களையும் அப்போ சொல்லலாம். நான் இப்போ சொல்லாமல் போகிறேன். சங்க இலக்கியத்தில் தமிழுடைய வேலை மிகச் சிறப்பாக காதலையும் வீரத்தையும் பாடணும். பிறகு காலம் மாறுது, கருப்பொருள் மாறுது. காதலும் வீரமும் என்று மகிழ்ந்திருந்த தமிழ் மக்கள் இந்த வாழ்க்கைக்குள்ள இப்ப துன்பம் வருது. அங்க சமூக ஒழுக்கங்கள் எல்லாம் சீர்கட்டு போச்சுது. களவெடுக்காத, பொய் சொல்லாத, கல் குடிக்காத, மற்றவனை ஏமாத்தாத, கைவிடாத, துரோகங்கள் செய்யாத, வஞ்சகம் செய்யாதே என்றெல்லாம் மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு சமுதாயம் கெட்டழிஞ்சு போய்கிறாங்க. அந்த சமுதாயம் அப்படி வர காலத்துல சமுதாயத்துக்கு இப்ப புத்தி சொல்ல வேணும், அதாவது அறம் சொல்ல வேணும். சரியா? சமுதாயத்துக்கு அறம் சொல்ல வேணும். அறம் சொல்றது என்பது சில மொழிகளுக்கு சில விஷயங்கள் சொல்லலாம், சில மொழிகள் சில விஷயங்களை சொல்லலாம். சொல்லலையா யார் யார் பாரதியார் சுந்தர தெலுங்கினில் பாட்டு சேர்த்து. பாரதியாரை பொறுத்த வரைக்கும் தெலுங்குல பாட்டு கேட்டால் நல்லா இருக்கு முன்னாடி, அதாவது உண்மையாட்டு இல்லை. சுந்தர தெலுங்கினில் பாட்டு சேர்த்து, அப்ப பாட்டுக்கு தெலுங்கு என்ற எண்ணம் அவருக்கு வருது. இப்போ கோயிலில் நல்ல 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 பக்தர்கள் சொல்லணும், அதுவும் மந்திரம் பண்றது சமஸ்கிருதங்களுக்கு இருக்க வேணும் சொல்றாங்க இருக்கணும். அப்ப அதுக்கு அந்த மொழிக்கான சிறப்பு சிலது இருக்கு. சரி, அதே போல இந்த தமிழுடைய இந்த கருப்பொருள் மாறுது. இப்ப அறம் சொல்ல வேணும். அறம் பண்றது மக்களுக்கு நீதி சொல்ல வேணும். காதலும் வீரமும் பாடின தமிழ் மொழியால நீதியை பாட முடியுமா? தமிழுக்கு மிகப்பெரிய சிக்கல் வருது. தமிழ் என்ன செய்யுது? பாடலாம் என்று தமிழ் முடிவெடுக்குது. என்ன செய்யறார் திருவள்ளுவர்? எப்படி ஞாயிறு என்ன பாட்டு ஞாயிறு ஜாராகிரோ என்ற அந்த பாட்டை பாடின தமிழ் என்ன செய்யுது? பிறகு அப்படியே கேடியில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்ற பிற என்று அறம் சொல்லுற அளவுக்கு தன்னை மாற்றிக்கொள்ளும். அதாவது ஒரு புதிய ஒரு கருப்பொருளையும் தன்னால் சொல்ல முடியும் என்ற அளவுக்கு தமிழ் தன்னை மாற்றிக்கொள்ளுது. இந்த மாற்றங்களுக்கு உட்படாத மொழிகள் அழிஞ்சு போகுது. இப்ப சமஸ்கிருதம் என்ன செய்யும்? சமஸ்கிருதம் மதம் சார்ந்த இலக்கியங்களை சொல்லும், மதம் பற்றி பேசும். மதத்தை கடந்து புற விஷயங்களை பேசுறதுக்கு வல்லமை இல்லாத காரணத்தினால சமஸ்கிருதம் எழுத்து மொழியா போயிடுச்சு. அதுக்கு பிறகு தமிழ்ல அடுத்த காலம் வருது. என்ன காலம்? இறைநெறி காலம். இப்ப தமிழுக்கு மிகப்பெரிய சோதனை. மிக அழகாக காதலையும் வீரத்தையும் பாடின தமிழ் அறத்தையும் பாடி ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆயிட்டது, நிலைத்து விட்டது. இப்ப கடவுளை பாடணும். கடவுளை பாடுறதுக்கு ஏற்கனவே ஆரியர்கள் அங்க இருந்து சமஸ்கிருத மொழியை கொண்டு வச்சிருக்கிறாங்க. நாங்கள் சொல்றதுதான் கடவுள் வழிபாட்டு முறை, நாங்கள் சொல்றதுதான் மந்திரம், இந்த மந்திரத்துக்கு கூட தான் இறைவனை வழிபட வேணும் என்ற நிலைமையை உருவாக்கி இறை வழிபாட்டு கூடாக சமஸ்கிருதம் தமிழ் மக்களுக்கிடையே கொண்டு போற சூழல் உருவாகுது. ஏறக்குறைய 4ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த சமஸ்கிருதம் இறைமொழியாக போற சுழற்சிக்குள்ள ஆட்பட்டுத்தான் அங்க தெலுங்கும் கர்நாடக மொழியும் கன்னடா மொழியும் சமஸ்கிருதத்தை கணிசமாக உள்வாங்கிக் கொண்டு அது அப்படி அவையெல்லாம் புது மொழியாக மாறதுக்கு காரணம் சமஸ்கிருதத்தினுடைய தாக்கம். தமிழுக்கு அந்த நிலைமை வருகிறது. தமிழும் சமஸ்கிருதத்தை உள்வாங்கிக் கொண்டு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் நிலைமை வருகிறது. அதுவரைக்கும் அதாவது இறைவனை பக்தி உணர்வோடு மிகுந்த அதாவது உணர்வெல்லாம் நெகிழ்ந்து நெக்குருகி போகிற அந்த பக்தி உணர்வோட இறைவனை அதுவரைக்கும் தமிழ் பாட இல்லை. இனி பாடலாமா? தமிழால் பாட முடியுமா என்ற சிக்கல் வருகிறது. இப்ப தமிழுக்கு வருது.
என்ன செய்யலாம்? தமிழ் இறைவனை பாடக்கூடிய மொழியாக மாறுமா, இல்லை தோற்று போகுமா என்ற சிக்கல் வருகிறது. இந்த மாதிரியான சிக்கல் வந்த காலங்களிலே உலகத்துல நிறைய மொழிகள் அப்படியே அழிஞ்சு போச்சு. இறைவனை பாடுறதுக்காக மதம் கொண்டு வந்த மொழிகளையே அந்த இனம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சரியா? தமிழ் இங்குதான் ஒரு பாரிய புரட்சி செய்யுது. என்ன புரட்சி என்றால், தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் என்று திருஞான சம்பந்தர் தமிழ் பாடலோட இறை வழிபாட்டை ஆரம்பிச்சு வைக்கிறார். சரியா? அந்த திருஞான சம்பந்தோட தமிழால் இசை பரப்பும் ஞான சம்பந்தன், அந்த திருஞான சம்பந்தனுடைய அந்த பாடலோட அப்படியே தமிழ் அப்படியே எழும்பி நின்றது மேல. என்னால இனி கடவுளை பாட முடியும். காரைக்கால் அம்மையார் பரவாமை வேண்டும் மீண்டும் புறப்புண்டல் உன்னை என்றும் பரவாமை வேண்டும். இது காரைக்கால் அம்மையார். பித்தா புரை சூடி என்று சொல்லி அங்கால திருஞான சம்பந்தம். மாசில் வீணையும் மாலையும் அதிகம் அங்கால திருநாவுக்கரசர். இப்படி எல்லோருமே தமிழில் இறைவனை வழிபட ஆரம்பித்தார்கள். தமிழ் ஒரு மிக உயர்ந்த பக்தி மொழியாக உருவாக்கியது. அந்த உச்சம் தொட்டவர் மாணிக்கவாசகர். இறைவனை தமிழ் மொழி கொண்டு அப்படி அழுது அழுது பாடி கேட்கிறவங்களையும் தமிழ் மொழியால் அளவைக்கலாம் என்று நிரூபிச்சு காட்டி இறை வழிபாட்டில் தமிழ் மொழியை பயன்படுத்தி உச்சம் தொட்டவர் மாணிக்கவாசகர். ஆகவே இறை வழிபாடு என்கின்ற ஒன்றால் சமஸ்கிருதம் என்ற மொழியை இந்தியா முழுக்க கொண்டு வந்துடலாம், சரியா என்று வெளிக்கிட்டு அதுல பெரு வெற்றி ஈட்டின சமஸ்கிருதம் தோற்று போன இடம் தமிழ்நாடு. ஏனென்றால் அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தின இறை வழிபாட்டினர் நான் என்ன சொன்னால் இறை வழிபாட்டு முறையை, அந்த இறை வழிபாடு தமிழ்நாட்டில் இருந்தது. முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, திருமால் வழிபாடு எல்லாம் தமிழிடம் இருந்த வழிபாட்டு முறை. அதை ஆர்கனைஸ் பண்ணி சைவம் என்ற பெயரோட அது இன்னும் ஒரு ரீவர்ஷன், சரியோ, அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, அதை என்ன சொல்றது, ஒரு 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 ரீவர்ஷன் செய்ததா மறுபதிப்பு செய்து ஒழுங்குபடுத்தி திருப்பி கொண்டு வந்து சமஸ்கிருத மந்திரங்களோடு தான் கொடுத்தாங்க, சரியோ. ஆனால் தமிழர்கள் அதை தமிழால் வழிபடக்கூடிய அளவுக்கு மாற்றினாங்க, சரி, கொண்டு வந்தாங்க. இது தமிழ் மொழி மிகப்பெரிய பேரிடரை கடந்து எழும்பி நின்ற விஷயம். சரி, இல்லையா இந்த இடத்துல தமிழ் போயிருக்கணும், இந்த இடத்துல தமிழ் அழிஞ்சு போயிருக்கணும். ஆகவே காலச்சூழல் கருப்பொருளை மாற்றுகிற போதெல்லாம் மக்கள் வாழ்கின்ற காலத்திலே வாழ்கின்ற அந்த கருப்பொருளை காலச்சூழல் மாற்றுகிற போதெல்லாம் அந்த கருப்பொருளை பாட முடியாமல் தோற்றுப்போன மொழிகள் பல இருக்க என்ன செய்தார்கள்? தமிழ் என்ன செய்தது? அந்த கருப்பொருளை தன்னால் பாட முடியும் சொல்லி நிரூபிச்சது. இது தமிழுடைய மிகப்பெரிய வெற்றி. இப்ப சங்க காலத்துல உங்களுக்கு தெரியும், பாட்டெல்லாம் சின்ன சின்ன பாட்டு, குறுந்தொகை பாடல்கள், அகநானூறு நெடுந்தொகை பாடல்கள், கலித்தொகை பாடல்கள் எல்லாம் சின்ன பாட்டு பெரும்பாட்டு ரெண்டெல்லாம் இருக்கு. ஆனா பெரிய ஒரு காப்பியமாக இருக்காது. அப்ப சிறிய சிறிய பாடல்கள் எழுதக்கூடிய ஒரு மொழியாலும் பெரிய காப்பியங்கள் எழுத முடியுமா என்ற கேள்வி இருக்கு. சரி, அப்படி எல்லாம் மொழியில் அழிஞ்சு போன மொழி எல்லாம் இருக்கு. தமிழ் சின்ன சின்ன பாடல்களையும் பாடியது, அதே போல ராமாயணம் போன்ற பெரிய பெரிய காப்பியங்களையும் தமிழ் செய்தது. இப்ப இப்படி இந்த தமிழ் பிறகு வருகிற போது தமிழுக்கு இந்த இறைவனை காலம் வந்து அதுல தமிழ் இறை வழிபாட்டுல சிறந்து ஓங்கியது. நல்ல ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் இந்த ராஜராஜ சோழன்ற ஒரு பழைய படத்துல பார்த்திருப்பீங்க. அது நம்பி என்கின்ற ஒரு சிவன் அடியார் வந்து சொல்றார் ராஜராஜ சோழன்கிட்ட, மன்னா நீ உதவி செய்ய வேணும். என்ன உதவி என்றால் இப்படி இந்த சிதம்பரம் என்ற கோயிலுக்குள்ள எங்களுடைய நாயன்மாரெல்லாம் பாடிய தேவாரங்களும் திருவாசகங்களும் உள்ளே அடைக்கப்பட்டு உள்ளே அங்கே எடுத்து மறைச்சி வச்சிருக்கிறார்கள். அதை இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் தாராங்கள் இல்லை. அந்த ஏடுகளை எடுத்து தந்தால் அந்த தேவாரங்களை எல்லாம் நாங்கள் அச்சிட்டு வெளியிடலாம் என்று சொல்லி சொல்றார். இதனுடைய வரலாற்று உண்மை என்னவென்றால், இந்த திருஞான சம்பந்தரும் மாணிக்கவாசகரும் சுந்தரரும் பாடிய எல்லா தேவார திருவாசக ஏடுகளையும் அப்படியே கொண்டு போய் இறைவனுக்கு நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி ஒரு அறைவுக்குள்ள கூட்டி விட்டாங்க பிராமணர்கள். சரியோ, அது இறைவனுக்கு உரியது. இறைவனுடைய கோயில தான் எல்லா தேவாரங்களும் திருவாசகங்களும் இருக்கணும், எல்லாம் இங்க கொண்டு வாங்கோ. நாங்கள் சிதம்பரத்தினுடைய அந்த பொன் கூரை வென்ற பொன்னம் பழத்தானுடைய அடியிலே அந்த ஏடுகளை வைத்து வழிபடுவோம் என்று சொல்லி அந்த ஏடுகளை கொண்டு போய் ஒரு அறை எடுத்து கூட்டி விட்டாங்க. சரி, அப்ப இவங்க எழுதுற எல்லா ஏடுகளும் அங்க போயிட்டு. அப்ப இந்த விஷயம் தெரிந்தவர் நம்பி.
சரியா? சரி, இப்ப கேள்வியை கேட்போம். ஏன் இந்த ஏடுகளை கொண்டு போய் பிராமணர்கள் அங்க போட்டாங்க சொல்லுங்க. இறைவனை வழிபடுவதற்கு தமிழர்கள் இந்த தேவார திருவாசகங்களை பயன்படுத்துறாங்க. இந்த ஏடுகளை வெளியே விட்டால் தானே இந்த தமிழ்ல இறைவனை பாடுகிற முறை தொடரும். இந்த ஏடுகளை கொண்டு உள்ளுக்கு போட்டோம்னு சொன்னால் ஒருத்தரும் தமிழரை கொண்டு மாட்டாங்க என்றால் நோக்கம். ஒரு நம்பியாண்டார் நம்பி என்ன செய்கிறார், ராஜா சோழனை கொண்டு அவ்வளவு ஏடுகளையும் வெளியே எடுத்து அதை திருமுறையாக தொட்டு வெளியில வர்றார். சரி, அதாவது சமஸ்கிருதம் என்கின்ற அந்த மொழி இந்தியா முழுவதும் பரவி செல்வதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் முதல்ல முறியடிக்கப்பட்டது இந்த பக்தி இலக்கியத்தில். அது தமிழனுடைய சிறப்பு. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் கருப்பொருள் மாறுகிற போதும் என்ன கருப்பொருள் மாறினாலும் அந்த கருப்பொருளை மிகச்சிறப்பாக சொல்ல முடியும் என்ற தன்மை தமிழுக்கு இருந்தது. அதுக்கு பிறகு தமிழ்ல பெரிய காப்பியங்கள் எழுதுகிற நிலை ஒன்று வருகிறது. ஏற்கனவே சிலப்பதிகாரமும் மணிமகளையும் எழுதப்பட்டிருந்தாலும் அதற்கு பின்னால கம்பராமாயணம், வில்லிபுத்தூரான் எழுதின தமிழ் எழுதின மகாபாரதம், அதே போல சிவ சிந்தாமணி, இப்படியான பெருங்காப்பியங்கள் எல்லாம் தோன்றிய காலமாக அடுத்த காலம் வருது. இப்போ அந்த காலத்திலையும் தமிழ் மிகச்சிறந்த காப்பிய மொழியாக தன்னை மாற்றிக்கொள்ளுது. இப்போ இப்படி மாற்றிக்கொள்ள முடியாமல் அழிந்த மொழிகளும் பல இருக்கு. அதுக்கு பிறகு வரதான் மிக மோசமான ஒரு காலகட்டம். தமிழுக்கு மிக பிறகு இருக்கு. அப்ப இருந்த காலகட்டம் தான் மிக மோசமான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நான் சொல்லுவேன், அந்த காலகட்டத்தினுடைய இறுதியிலே தமிழ் ஒரு அளவுக்கு தோற்று போக தொடங்கிட்டது. தமிழ் மெல்ல மெல்ல தமிழ் இல்லாமல் போயிடும் என்ற ஒரு காலகட்டம் வந்த நிலைமை இருந்தது. நாங்கள் சொல்லுவோம் செந்நெறி காலகட்டம்னு சொல்லுவோம். அதாவது 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அல்லது 15-16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு செந்நெறி காலம். தமிழ்நாட்டை கூறு போட்டு 3 பேர் ஆட்சி செய்தார்கள். சரியா? 3 பேர். ஒன்று திருமலை நாயக்க மன்னர்கள், மதுரையிலே நாயக்க மன்னர்கள். தஞ்சாவூர்ல மராட்டிய சிவாஜியினுடைய சரபோஜி குடும்பம். சரியா? இப்ப சென்னை ஆட்காடு இருக்கிற இடங்கள்ல முஸ்லிம் நவாப். சரி, தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் அப்ப தமிழர்கள் அல்ல, தமிழர் கிடையாது, தெலுங்கர்கள் மதுரையை ஆண்டார்கள் நாயக்க ஆட்சி. அதாவது நான் சொல்றது 16ஆம் நூற்றாண்டுல. தஞ்சாவூரை ஆண்டார்கள் சரபோஜி என்று சொல்லப்படுகின்ற மராத்திய சிவாஜியினுடைய ஆட்கள். மராத்தி என்றது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு மும்பாயில் பேசப்படுற மொழி, மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மொழி மராத்தி. அவங்கள் தஞ்சாவூர்ல. இங்கால இப்ப சென்னை ஆட்காடு இருக்கிற இடங்கள்ல பேசப்பட்ட மொழி மொழி அல்ல, ஆண்ட மன்னன் நவாப். இஸ்லாமியர்கள். தென் தமிழ்நாட்டில தான் மருது பாண்டியர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்லி பிறகு சின்ன சின்ன வீரர்கள், பாளையங்கோட்டை என்ற இடம் மாதிரி சின்ன சின்ன வீரர்கள், சின்ன சின்ன மன்னர்கள் ஆண்ட குறுந்தமும் சொல்ல முடியாது. சரியா? பாளையம் சொல்லப்பட்ட இடங்கள் ஆண்ட இடம் தான் கீழே. அது கீழே, மதுரைக்கு கீழே அடியில் வரும் கொஞ்சம் தமிழர்கள் ஆண்டார்கள். இந்த காலகட்டங்கள்ல தமிழிலே பெரிய இலக்கியங்கள் எழுத முடியாம போச்சு. சரியா? அங்க இங்க தெலுங்கு மொழியோட சேர்ந்து மதுரை நிற்குது, மராத்திய மொழியோட சேர்ந்து இங்க நிற்குது, உருது மொழியோட அங்க நிற்குது. தமிழ் மொழிக்கு சரியான களம் கிடைக்கல. இந்த காலகட்டங்களிலையும் தமிழ் புலவர்கள் சும்மா இருக்கல. இந்த காலகட்டங்களில் தான் தமிழிலே சிற்றிலக்கியங்கள் தோன்றின. அதாவது பெரிய இலக்கியங்களை எழுதுகிற அளவுக்கு மன்னர்கள் ஆதரிப்பார் இல்லை. அதாவது புலவனுக்கு காசு கொடுத்து அவனுக்கு மதிப்பு கொடுத்து அவனை ஊக்குவிக்கிற ஆட்கள் யாருமே இல்லை. இல்லாதபடியினால புலவர்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பாட்டாக எழுதுனாங்க. அதனாலதான் கிள்ளை விடு தூது, பிள்ளை விடு தூது, தாலாட்டு, உலா, பரணி, கோவை, கிளம்பகம் இப்படியான சிற்றிலக்கியங்கள் எல்லாம் இந்த 16ஆம் 15ஆம் நூற்றாண்டு காலத்தில் எழுதப்பட்டன. இவ்வாறு மற்ற தனிப்பாடல்களும் எழுதப்பட்டன. பட்டினத்தார், காலமக புலவர், ஆதிவீரராம பாண்டியர், சரி, இவையெல்லாம் தோன்றிய காலம் இந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில் தமிழ் மொழியை ஆதரிப்பார் இல்லை என்றாலும் தமிழ் மொழி அங்காங்கே இந்த புலவர்கள் மூலமாக வளர்ந்து கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் சமஸ்கிருதம் ஒரு நாகரிகமான மொழியாக தமிழுக்குள்ள வருது. அதாவது இன்றைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் அல்லது எங்களை விடுவோம், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறிப்பாக ஆங்கிலம் கலந்து பேசுறது ஒரு நாகரிகத்தினுடைய குறியீடா போச்சு. சரியா? நான் அந்த சாங் கேட்டிருந்தேன். அந்த சாங் நல்லா மெட்டு போட்டிருந்தார் ராஜா. அந்த மூவி நான் பார்க்குறப்போ அப்படியே அந்த ஆங்கில வார்த்தை கலந்து அப்படியே கதைப்பாங்க. தெரியும், இது வழியாக கவனிச்சு பாருங்க. வெள்ளக்காரன் ஆண்ட காலத்தில் அப்படி இல்லை. ஏதாவது இந்த தமிழ் எல்லாம் திரைப்படங்கள்ல வரவழிக்கிட்டது 80ஆம் ஆண்டுக்கு பிறகு. 80ஆம் ஆண்டுக்கு முதல் வந்த தமிழ் படங்கள் எல்லாம் இப்படி ஆங்கிலம் கலக்க மாட்டாங்க. சரி,
ஆங்கிலம் கலந்து பேசுறது எப்ப இன்றைக்கு தமிழ்நாட்டில் அது ஒரு நாகரிகமாகவும் ஃபேஷனாகவும் நினைச்சு அந்த ஆங்கிலத்தை கலந்து பேசினாங்களோ அதே மாதிரி ஏறக்குரிய 17ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில் இருந்து சமஸ்கிருதத்தை கலந்து பேசுறதும் கலந்து எழுதுறதும் ஒரு ஸ்டைல், ஒரு 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 புதுவிதமான அழகான எழுத்து நடைகின்ற எண்ணம் தமிழர்களுக்கு வர தொடங்கிட்டு. சரியா, வர தொடங்கிட்டு. அதுவரைக்கும் தூய்மையாக இருந்து வந்த தமிழ் ஏறக்குரிய 17ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால் சமஸ்கிருதத்தை கணிசமான உள்வாங்குது. அப்பதான் அதுக்கு ஒரு பெயர் வருது, மணிப்பிரவாள நடை. டீட்டெயில் அப்புறம் சொல்லுவேன் நான். மணிப்பிரவாள நடை. இந்த மணிப்பிரவாள நடை என்ற அந்த ஒரு புதுசா ஒரு ஸ்டைல் வருது. அது சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து எழுதுறது, கலந்து பேசுறது. சரி, அதுதான் 18ஆம் நூற்றாண்டுலையும் நடக்குது. 18ஆம் நூற்றாண்டுலையும் தமிழோட சமஸ்கிருதம் கலந்து வருகிறது. பாரதியாருடைய பாடல்களை வேணுமென்று தமிழை பார்க்கலாம். ஓடி விளையாடு பாப்பா, கண்ணம்மா எல்லாம் அழகான தமிழ். ஆனா பாரதியார் எழுதின கட்டுரையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்க புருஷன், ஸ்திரீ, சுவாலை, அக்னி, நட்சத்திரம் இப்படி ஏற்கப்பட்ட சமஸ்கிருத சொற்களை தான் பாரதியார் கட்டுரை எழுதியிருப்பார். கட்டுரை எழுதுற போது பாஷா, அங்க மொழி என்ன சொல்லே கிடையாது, மொழி என்ன சொல் கிடையாது. அப்ப பாஷா அல்லது பாசை, தமிழ் பாஷை என்னன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படிதான் அங்க தமிழ் மொழி இருந்து வந்தது. அப்ப இது அந்த ஏறக்குறைய அந்த சென்னறி காலம் என்ற காலகட்டத்துக்குள்ள தமிழ் மெல்ல மெல்ல, அதாவது மிகச்சிறந்த தமிழ் அரசர்கள் இல்லாத காரணத்தினாலே, சமஸ்கிருத பண்டிதர்கள் கொஞ்சம் கோலோச்சின காரணத்தினால சமஸ்கிருத மொழி தமிழோட கலக்க ஆரம்பிச்ச காலமா இருக்கு. அதுக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டுல தான் மறைமலை அடிகள் போன்றவர்கள் திராவிட இயக்கங்கள் தோன்றி சமஸ்கிருத வெளியிலே எடுத்து தமிழை திருப்பி தூய்மையாக்க முயற்சி பின்னால் இடம்பெற்றது. சரி, அது நான் பிறகு பார்ப்போம். இந்த சின்னறை காலத்துக்கு பிறகு வாழ்றது ஐரோப்பிய காலம். சரி, அதாவது பிரித்தானியர்கள் தமிழர்களை ஆட்சி செய்கிற காலம். இந்த காலகட்டத்தில் தமிழ் மொழிக்கு நன்மையா தீமையான்னு பார்ப்போம். சரி, இந்த காலகட்டத்தில் தமிழுக்கு நன்மையா தீமையா என்று பார்த்தால் தமிழ் மொழிக்கு நிறைய நன்மைகள் விளைஞ்சிருக்கு. சரி, இன்னொரு இடத்துல அப்படி ஆதான் பார்ப்போம். அப்ப இந்த ஐரோப்பியர் காலம் என்பது பண்பாட்டு படையெடுப்பு. சரி, அதாவது சென்னறை காலம் என்றதும் பண்பாட்டு படையெடுப்பு. அங்கே நாயக்கில் வந்தது பண்பாட்டு படையெடுப்பு. சரி, இஸ்லாமியர்கள் வந்து ஆட்சி செய்தது பண்பாட்டு படையெடுப்பு. மராத்திய சிவாஜியாக தமிழ்நாட்டை பிடிச்சானது பண்பாட்டு படையெடுப்பு. இந்த பண்பாட்டு படையெடுப்புகளுக்கு ஊடாகவும் தமிழ் நிலைத்து நின்றது. ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டுல களப்பினர் தமிழ்நாட்டு ஆட்சி செய்தது பண்பாட்டு படையெடுப்பு தான். இப்ப இந்த பண்பாட்டு படையெடுப்புகளுக்கு ஊடாக தமிழ் தன்னை நிலைநிறுத்தியது. கடைசியா நான் என்ன சொல்லுவான்னு சொன்னால், தமிழ் அதாவது ஒரு இனத்தினுடைய கருப்பொருள் மாறுகிற போது, அதாவது இனத்தினுடைய மனம் மாறுகிற போது, மனத்தினுடைய கருப்பொருள் வாழ்வு முறை மாறுகிற போது அதை பாட முடியாமல் அல்ல அந்த இடத்துல ஒரு தொடர்பாடலை மேற்கொள்ள முடியாமல் மொழிகள் அழிந்து போற வளமை உண்டு. 2 இனங்கள் கலக்கிற போது மொழி கலக்கும். மொழி கலக்கிற போது புதிய மொழி உருவாகும். இவ்வாறெல்லாம் மாற்றங்கள் இனத்துக்குள்ள மாற்றங்கள் நடைபெறுகிற போது இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் வெற்றி கொண்டு இன்றும் தமிழ் மொழி தன்னுடைய தூய்மையை இழக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்றுதான் மிக முக்கியமானது. ஏறக்குரிய 500 ஆண்டு காலம் எங்களுக்கு தனியாட்சி கிடையாது, எங்களுக்கு தன்னாட்சி இல்லை. இன்றைக்கு 15ஆம் நூற்றாண்டுல சுந்தரபாண்டியனும் வீரபாண்டியனும் மதுரை அரசை நாயக்கரிடம் பறி கொடுத்தாங்களோ அன்று நாங்கள் தன்னாட்சி இழந்தவர்கள். அதற்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன், சங்கிலியன், வண்டரமணி என்று சின்ன குறுநில மன்னர்கள் இருந்தாலும் எங்களுடைய முதன்மையான தன்னாட்சி இல்லை. அன்றைக்கு போனதுதான். 500 ஆண்டுகள் தன்னாட்சி இழந்து பிற இனங்களால் ஆளப்படுகின்ற இனமான நாங்கள் இன்ற வரைக்கும் தமிழ் மொழியினுடைய செழுமையை குறையாமல் வச்சிருக்கிறோம் என்றது ஒரு வரலாற்று சிறப்பு. அது மொழியினுடைய சிறப்பு. இது என்னுடைய மொழியினுடைய சிறப்பு நான் சொல்லுவேன். இவ்வாறாக இந்த தமிழ் மொழி என்பது பல வகையிலையும் நீங்கள் பேசுகிற போதும் சரி, அல்லது நீங்கள் இலக்கியமாக எழுதுகிற போதும் சரி, அல்லது கணினிகளை பயன்படுத்துகிற போதும் சரி, எல்லா வகையான பயன்பாட்டுக்கும் தமிழின் இனிமை மிக உயர்வாக இருக்கிறது. இலக்கியமாக வச்சு பார்த்தாலும் அது மிகச்சிறப்பு. நான் உங்களை சொல்லி தரணுங்களா எங்க இலக்கியங்கள் என்ன சிறப்பு அதுக்கு இருக்கின்றது. அதே போல் நாட்டுப்புற பாடலாக பார்த்தாலும் அதனுடைய அழகு இன்னும் தனி. சரி, அதை ஒரு தேவாரமாக பார்த்தாலும் அது இன்னும் ஒரு சிறப்பு. இவ்வாறு நீங்கள் தமிழை எந்த கோணத்தில் பார்த்தாலும் அதையே ஒரு குழந்தையை பேசினால் சரியோ
அந்த மழலை தமிழ் இன்னும் அழகாக இருக்கும். இன்னும் ஒரு புறமொழி இனத்தவன் தமிழை பேசினால் அது இன்னும் சுவையாக இருக்கும். நீங்க பாப்பீங்க யூடியூப்ல கொழும்புல உள்ள அந்த இஸ்லாமியர்கள் நகைச்சுவையா போடுவாங்க. அவங்களோட தமிழ் கேட்கறது இனிமையா, அது அங்கட தமிழ் இல்லை, அந்த தமிழை கேட்கல ஒரு இனிமை இருக்கும். தமிழை யார் பேசினாலும் எப்படித்தான் பேசினாலும் கேட்கலாத ஒரு இனிமை இருக்கும். தமிழுடைய சிறப்பு. இந்த தமிழ்ன்றது அது எங்களுடைய முன்னோர்கள் என்னத்தை நினைச்சு அதை சக்ஷ பண்ணினாங்களோ, கட்டமைச்சாப்பாங்களோ, அந்த கட்டமைப்பு தான் இந்த வரைக்கும் இந்த தமிழ் மொழியை மிக அழகாக நேர்த்தியாக கொண்டு செல்கிறது. தமிழ் மொழி அழிஞ்சு போயிடும் என்ற கருத்து நான் மாற்றித்தான் பார்க்கணும். அதாவது தமிழ் மொழி அழியாது, அது இருக்கும். அதை பேச விரும்பாதவர்கள் தமிழ் மொழியை விட்டு வெளியில போயிடுவாங்க. தமிழன் அந்த அடையாளத்தை விட்டு அழிஞ்சு கொண்டு போயிடுவாங்க. சரி, அவர்கள் அழிஞ்சு கொண்டு போறாங்கன்றதுக்காக தமிழ் மொழி அழிஞ்சது அர்த்தம் அல்ல. தமிழை பேசுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ் மொழி சிறப்பாக வாழ்ந்து கொண்டே இருக்கும். தமிழை பேசவில்லை என்றாலும் தமிழ் மொழி இருக்கும். தமிழை பேச மாட்டோம், தமிழ் எனக்கு வேண்டாம், தமிழை பேசுறது எனக்கு சரியில்லை என்று விட்டு வெளியிட போனால் அதன் மூலமாக இழப்பவர் அவர்தான். தமிழ் மொழிக்கு எந்த இழப்பும் கிடையாது. தமிழ் மொழி என்பது எப்படி இவ்வளவு காலமும் நிலைச்சி நின்ற மொழியோ அதே போல அந்த மொழி இனியும் தொடர்ச்சியாக நிலைச்சி நிற்கிற மொழியாகவே அது இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்ப இந்த தமிழ் மொழியுடைய பழமையும் தொன்மையும் பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம்.